இந்த உபனிஷத்திற்கு சங்கரர் கொடுக்கின்ற முகவுரையில் 3 கருத்தில் 2 கருத்துக்களை பார்த்து முடித்தோம். முதல் கருத்தாக சங்கரர் கூறியது கர்மகாண்டமும் ஞானகாண்டமும் பிரமாணம். நாம் ஞானகாண்டம் மட்டும் பிரமாணம் என்று சொல்வதில்லை, கர்மகாண்டத்தையும் பிரமாணம் என்று ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் கர்மகாண்டத்தை பற்றி இருப்பவர்கள் கர்மகாண்டம் மட்டும்தான் பிரமாணம், ஞானகாண்டம் பிரமாணம் அல்ல. அதாவது அறிவை கொடுக்கின்ற ஒரு வாக்கியங்கள் ஞானகாண்டத்தில் இல்லை. பிரமாணத்தினுடைய லட்சணம் கர்மகாண்டத்தில் தான் இருக்கிறது. அது அவர்களுடைய கருத்து. அது எப்படி தவறு என்று நாம் பார்த்து முடித்தோம். பிறகு அதற்கு அடுத்த முக்கிய கருத்தானது கர்மகாண்டத்திற்கும் ஞானகாண்டத்திற்கும் என்ன சம்பந்தம்? கர்மகாண்டம் பிரமாணம் என்று நாம் நிலைநாட்டி ஞானகாண்டமும் பிரமாணம் என்றால் இந்த 2 பிரமாணங்களுக்குள் என்ன உறவு இருக்கின்றது? அதற்கு நாம் பார்த்த கருத்து, கர்மகாண்டத்திற்கு 2 முக்கிய பயன்பாடு. ஒன்று, அது பிரயோஜனம் என்று சொல்ல முடியாது, இருந்தாலும் கர்மகாண்டத்திற்கு 2 விளைவு. அதில் ஒரு விளைவு சம்சாரத்திற்குள்ளேயே நம்மை வைத்திருத்தல். கர்மகாண்டத்தை பின்பற்றி கொண்டிருக்கின்ற வரை சம்சாரத்திலிருந்து வெளியே வரமாட்டோம். சம்சாரத்திற்குள் இருப்பது கர்மகாண்டத்தினுடைய ஒரு விளைவு. இரண்டாவதை பயன் என்று சொல்லலாம் அல்லது பயன்பாடு என்று சொல்லலாம். அது கர்மகாண்டமானது ஞானகாண்டத்திற்கு நம்மை அழைத்து செல்லும், நம்மை ஞானகாண்டத்திற்குள் தள்ளிவிட்டு விடும். சில விதமான நீர் சுழற்சி இருக்கின்றது அல்லது சில விதமான அலைகள் இருக்கின்றது. அது உள்ளேயும் தள்ளாமல் வெளியேயும் கரைக்கும் தள்ளாமல் நம்மை சுழற்றி கொண்டே இருக்கும். சில நீர் சுழற்சிகள் அதற்குள்ளேயே நம்மை சுழற்றி கொண்டு இருக்கும். சில நீர் சுழற்சிகள் நம்மை கரைக்கு தள்ளிவிடும். அப்படி இந்த 2ம் கர்மகாண்டம் செய்கின்றது. நம்மை உள்ளேயும் வைத்திருக்கின்றது, அது தன்னிடத்திலிருந்து வெளியேயும் தள்ளி விடுகின்றது. அந்த 2 தான் கர்மகாண்டத்தினுடைய முக்கிய செயல், முக்கிய விளைவு. அதை நாம் சம்சாரத்திற்குள் எப்படி வைத்திருக்கின்றது என்பதையும் பார்த்து முடித்தோம். அதாவது நமக்கு இருக்கின்ற துஷ்டமான சம்ஸ்காரங்கள் விளைவாக, அசுர சம்பத்தினுடைய விளைவாக நிஷித்த கர்மத்தை செய்து கீழான ஜென்மத்திற்கு கர்மகாண்டம் செல்ல துணை புரிகின்றது. அல்லது துணை புரிகின்றது என்று சொல்வதை விட செல்ல காரணமாகிறது. பிறகு நல்ல சம்ஸ்காரங்கள் இருந்தால் சத்கர்மங்களை செய்து சொர்க்கத்துக்கு நம்மை அழைத்து செல்ல பயன்படுகிறது. அல்லது உபாசனை முதலியவைகள் செய்து பிரம்மலோகத்திற்கு நம்மை கொண்டு செலுத்துகின்றது. இவைகளெல்லாம் பரலோக பலம். இவைகள் அனைத்தும் சம்சாரத்திற்குள் வருகின்றது. பிறகு இகலோக பலத்தையும் அடையலாம். ஒருவன் தமோ குணத்தின் வசத்தில் சோம்பேறியாகவே இருந்தால் இந்த உலகத்தில் எதையும் அடைய முடியாது. இப்போ கர்மத்தில் ஈடுபட்டு இகலோக சுகத்தை அடையலாம். ஆனால் அனைத்தும் சம்சாரத்திற்குள் இருப்பது. பிறகு இதே கர்மத்தை, கர்மகாண்டத்தை கர்மயோகமாக பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு ஞானகாண்டத்திற்குள் தள்ளி விடுகின்றது. இதைத்தான் சங்கரர் இந்த தன்னுடைய அறிமுகத்தில் கூற விரும்புகின்றார். கர்மகாண்டம் உபாயம், ஞானகாண்டம் உபேயம். கர்மகாண்டம் சாதனம், ஞானகாண்டம் சாத்தியம். உபாயம்னா மீன்ஸ், உபேயம்னா அடையப்படுகின்ற சாத்தியம், எண்ட். இவ்விதத்தில்
உபாய உபேய சம்பந்தக அல்லது சாதன சாத்திய சம்பந்தம். இதைத்தான் இங்கு கூற விரும்புகின்றார். கர்மகாண்டமானது சாதனம். கர்மகாண்டத்தை நாம் முறையாக பயன்படுத்தினால் எந்த சாத்தியத்தை அடைவோம்? ஞானகாண்டம் என்ற சாத்தியத்தை அடைவோம். ஞானகாண்டத்தினால அடைகின்ற மோக்ஷங்கிற சாத்தியத்தை அடைய மாட்டோம், ஆனால் ஞானகாண்டத்தை அடைவோம். அதுவும் எப்படி அடைவோம் என்று பார்த்தோம். இந்த ஞானகாண்டத்திற்குள் நம்மை தள்ளுவது என்பது ஞானகாண்டத்திற்குள் நாம் செல்ல நமக்கு இச்சையை கொடுக்கின்றது, ஆசையை கொடுக்கின்றது. அதைத்தான் முமுக்ஷுத்துவம் என்றும். பிறகு ஞானகாண்டத்திற்குள் செல்ல வேண்டுமென்றால் ஏற்கனவே எங்கு இருந்து கொண்டிருக்கின்றோம்? உலகத்தில் போகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதிலிருந்து வர வேண்டுமென்றால் வைராகியம் தேவை. ஆகவே வைராகியம், முமுக்ஷுத்துவம் இவைகளையெல்லாம் கர்மகாண்டம் கொடுத்து, இதெல்லாம் நமக்குள் கொடுக்கின்ற பலன். நமக்கு வெளியேயும் எந்த தடைகளும் இல்லாமல் மோட்சத்துக்கு செல்லும் வரை இந்த கர்மம், அதாவது நம்முடைய தர்மம், புண்ணியம்தான் நம்மை காப்பாற்ற வேண்டும். இதுவரை நாம் ஏற்கனவே பார்த்த கருத்தை பார்த்தோம். இனி சங்கரருடைய அறிமுகத்தில் கடைசி கருத்து, கர்ம காண்டம் நேரடியாக மோட்சத்தை கொடுக்காது. அதுதான் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும். இதுவரை நம்ம பார்த்தோம், கர்மகாண்டம் பிரமாணம், கர்மகாண்டம் சம்சாரத்தையும் கொடுக்கும், சம்சாரத்தில் வைத்திருக்கும், ஞானகாண்டத்திற்கு தள்ளும். பிறகு இறுதியாக இந்த கர்மகாண்டம் நேரடியான மோட்ச சாதனை அல்ல. மோட்சத்திற்கு நேரடியான ஒரு சாதனை ஞானகாண்டம். அந்த ஞானகாண்டத்திற்குள் தள்ளிவிடும் கர்மகாண்டம். ஆனால் கர்மமே நமக்கு மோட்சத்தை கொடுக்காது. இதற்கு நாம் இங்கு 3 காரணங்களை பார்க்க போகின்றோம். 3 ஹேதுகள். 3 காரணங்கள் எதற்குனா, கர்மம் நேரடியாக மோட்சத்தை கொடுக்காது. கர்மமே நமக்கு மோட்சத்தை கொடுக்காது. கர்மகாண்டத்தை மட்டும் பற்றி கொண்டிருந்தால், ஞானகாண்டத்திற்கு வரவில்லை என்றால் மோட்சத்திற்கு செல்ல முடியாது. முதல் காரணம், முதல் ஹேது ஸ்ருதி பிராமாண்யாத். ஸ்ருதி தான் இதற்கு பிரமாணம் என்கின்றார் சங்கரர். ஸ்ருதி பிராமாண்யாத், ஸ்ருதியையே பிரமாணமாக கொடுக்கின்றார். எப்படி என்றால், உபனிஷத்துக்களில், பிறகு வேதத்தினுடைய முதல் பகுதிகளில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டுள்ளதோ அந்த கருத்துக்களை கூறியதற்கு பிறகு பல ஸ்ருதி என்று ஒரு சாஸ்திரம் உண்டு. ஸ்ருதினா வாக்கியம், பல வாக்கியம். அது உபனிஷத்தாகட்டும் அல்லது கர்மகாண்டம் ஆகட்டும். கர்மகாண்டத்தில் ஒரு விதமான கர்மத்தை கூறியதற்கு பிறகு இந்த கர்மத்தை செய்தால் இந்த பலன் என்று பலனை சாஸ்திரமே கூறும். அந்த நூலே, அந்த பிரகரணமே பலனை கூறும். பலன் இல்லை என்றால் அது போன்ற கர்மத்திற்கு வேறு இடத்தில் என்ன பலன் சொல்லப்பட்டதோ அந்த பலனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பூர்வ மீமாம்சையில் ஒரு நியதியும் இருக்கின்றது. ஒரு விதமான யாகத்தை சொல்லி அதற்கு பலன் சொல்லவில்லை என்றால், இது போன்ற யாகம் எங்காவது சொல்லப்பட்டு என்ன பலன் சொல்லப்பட்டதோ அந்த பலனை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே பல ஸ்ருதிங்கிறது மிக முக்கியமான ஒரு வாக்கியம். அதில் கர்மகாண்டத்தில் எல்லா கர்மங்களுக்கும் பலன் சொல்லப்பட்டிருக்கின்றது. பிறகு உபனிஷத்துக்களிலும் நாம் பார்த்தால் அவ்வப்பொழுது பலன் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஞானத்தினால் என்ன பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பல ஸ்ருதியை பார்க்கும் பொழுது, பல ஸ்ருதினா பிரயோஜனத்தை சொல்லும் வேத வாக்கியம்.
பலஸ்ருதி. ஸ்ருதினா வாக்கியம், பலஸ்ருதினா பிரயோஜனத்தை கூறும் வேத வாக்கியம். தத்துவமசிங்கிறது பலஸ்ருதி அல்ல, ஞானத்தை கொடுக்குங்கின்ற வாக்கியம். அப்படி பலஸ்ருதி என்பது பிரயோஜனத்தை கொடுக்கின்ற கர்மகாண்ட ஞானகாண்ட வாக்கியங்கள். இதில் உபனிஷத்தில் பலஸ்ருதியாக மோக்ஷம் கூறப்பட்டிருக்கின்றது. தரதி சோகம் ஆத்மவிது. ஆத்மவிது, ஆத்மாவை அறிந்தவன் சோகத்தை கடக்கின்றான். இங்கு சோகம் என்பது சம்சாரம், முழு மன துயரத்தை கடக்கின்றான். பிறகு பல இடங்களில் கக மோகக கக சோகக, இந்த ஞானத்திற்கு பிறகு ஏது மோகம் ஏது சோகம். சோக மோகவ் ஜகாதி, சோகத்தையும் மோகத்தையும் இவன் விட்டு விடுகின்றான். சாந்தி அத்தியந்தமேதி, முழுமையான சாந்தியை அடைகின்றான். தேஷாம் சுகம் சாஸ்வதம் ந இதரேஷாம், அவர்களுக்கு சாஸ்வதமான சுகம். இப்படி எல்லா உபனிஷத்துக்களிலும் உபனிஷத்தில் எந்த ஒரு வாக்கியம் தாத்பரியமாக சொல்லப்பட்டதோ அந்த வாக்கியத்திற்கு பிறகு மோக்ஷம் என்கின்ற பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு சங்கரர் கேட்கின்றார், இந்த பலன் கர்மகாண்டத்தில் சொல்லப்படவில்லை. முழு கர்மகாண்டத்திற்குள் போய் பார்த்தால் கர்மங்களை கூறியதற்கு பிறகு இந்த கர்மத்தை செய்தவன் மோக்ஷத்தை அடைகின்றான் என்று வேதத்தில் எங்கும் கூறப்படவில்லை. சொர்க்கத்துக்கு செல்கின்றான், பிரம்மலோகத்திற்கு செல்கின்றான் என்ற பலனெல்லாம் இருக்குமே தவிர கர்ம கிருத்து அல்லது யக்ஞ கிருத்து சோகம் தரதி, இது நம்மளுடைய கற்பனையான வாக்கியம். இப்படி ஒரு வாக்கியம் வேதத்தில் கிடையாது. ஆத்மவித் சோகம் தரதி இருக்கு, ஆனால் யக்ஞ வித்துன்னு சொல்ல முடியாது. யக்ஞ கிருத், யக்ஞத்தை செய்தவன், ஏதாவது ஒரு யாகத்தை செய்தவன் முழுமையான சோகத்தை கடக்கின்றான், சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைகின்றான், மீண்டும் பிறப்பதில்லை. இப்படிப்பட்ட பலன் சொல்லப்படவே இல்லை. பிறகு அந்தந்த கர்மத்திற்கு தகுந்த பலன் சொல்லப்பட்டிருக்கின்றது. இவ்விதம் கர்மகாண்டத்தில் கர்மத்தை கூறியதற்கு பிறகு வேதமே கர்மத்தை எந்த சாஸ்திரம் சொல்லுதோ அதே சாஸ்திரம் அந்த கர்மத்துக்கு இதுதான் பலன், ஏதாவத் ஏவ பலம். சங்கரர் சொல்றார், அங்கேயே கர்மகாண்டத்திலேயே வரையறுக்கப்பட்டு விட்டது, இவ்வளவுதான் பலன் என்று கர்மகாண்டத்திலேயே சொல்லப்பட்டு விட்டது. அப்படி இருக்கும் பொழுது சொல்லாத பலனை நாம் எதிர்பார்ப்பது தவறு. இப்படி ஒரு யாகம் செய்தால் இந்த பலன் வருதுன்னு கர்ம காண்டத்திலேயே சொல்லி இருக்கிறது விட்டுட்டு இந்த யாகம் செய்தால் வேறொரு பலனை கற்பனை பண்ணுவதற்கு நாம் யார்? நம்மால் கற்பனை பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. காரணம், அங்கு என்ன பலன் சொல்லப்பட்டுள்ளதோ அந்த பலன்தான் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கிறதுலையும் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக கர்மகாண்டத்தில் இருக்கிற பலன் 100% கிடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. காரணம் என்னென்னா, அதற்கு மேலே பிரபல பிராரப்தமெல்லாம் இருந்தால் கிடைக்காம போகலாம். டாக்டர் ஒரு மருந்தை கொடுத்து இந்த மருந்து சாப்பிட்டா சரியாகும்னு சொல்கிறார். அவர் 100% கேரண்டி கொடுக்க முடியாது. பொதுவாக சரியாகும், எல்லாத்துக்கும் சரியாயிட்டிருக்கு, உங்களுக்கும் சரியானா உங்களுக்கும் நல்லது, எனக்கு நல்லது. உங்களுக்கு சரியாகலைன்னு அவர் திரும்பி சொன்னால் வேறு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். அப்படி கர்மகாண்டம் ஒரு பிரயோஜனத்தை சொல்லி அது கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். அந்த நிலையில் இருக்கும் பொழுது மோக்ஷங்கிற பலனை எதிர்பார்க்க கூடாது, எதிர்பார்க்க முடியாது. அப்போ சங்கரர் சொல்கிறாரு, ஸ்ருதௌ, ஸ்ருதியில் மோக்ஷ பல அஸ்ரவணாத், மோக்ஷ பலனானது நாம் கேட்கப்படவில்லை. கர்மகாண்டத்தில் மோக்ஷத்தினுடைய பலனை நாம் கேட்கவில்லை. பிறகு எங்கே கேட்டிருக்கோம்? உபனிஷத்துக்குள்ளதான் மோக்ஷ பலனை கேட்டிருக்கோம்.
ஆனந்த பிராப்தி, துக்க நிவிருத்திங்கிற பலன் உபனிஷத்துல தான் இருக்கு. சோஷ்ணுதே சர்வான் காமான் சக, அவன் எல்லாவற்றையும் அடைகின்றான். சர்வம் பவதி, அனைத்தும் ஆகின்றான். இப்படிப்பட்ட பலனெல்லாம் பிறகு தஸ்ய பயம் கதோ பவதி, அவனுக்கு பயம் சென்று விடுகின்றது, அபயத்தை அடைகின்றான். இந்த பலனெல்லாம் நம்ம உபனிஷத்துல தான் கேட்டிருக்கிறோமே தவிர கர்மகாண்டத்தில் கேட்கவில்லை. அதனால மிக சுலபமான ஹேது என்ன என்றால், இந்த சுலபமான ஹேதுவுக்கு நமக்கு வேதத்தில் முழு ஸ்ரத்தை தேவை. அப்பொழுதுதான் இது ஹேதுவாக இருக்கு. வேதத்திலேயே நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஹேதுவும் அவசியம் இல்லை. ஏன்னா கர்மத்தினால முக்தின்னு வேதத்தை வச்சுட்டு தான் சொல்கிறார்கள். அதே வேதத்தை வச்சுட்டு தான் கர்மத்தினுடைய பலனை நிர்ணயம் பண்ணணும். இவர்கள் வேதத்தில் ஒரு பகுதியை எடுத்துட்டு இனி ஒரு பகுதி இவர்கள் சேர்த்து கொள்கிறார்கள். அந்த அர்த்த ஜரதியமெல்லாம் செய்யக்கூடாது. பாதி கோழியை சாப்பிட்டு பாதி கோழியை முட்டை போடுறதுக்கு வச்சுக்கலாங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வேதத்தினுடைய முழு கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்மத்தை வேதத்திலிருந்து எடுத்துக்கிறோம், அதனுடைய பலனை நம்ம கபோல கற்பனை செய்கின்றோம், அது தவறு. வேதத்தினுடைய கர்மகாண்டத்தில் மோக்ஷ பலன் சொல்லப்படவில்லை. ஆகவே வேதமே கர்மத்தினால் மோக்ஷம் என்று சொல்லவில்லை. பிறகு இரண்டாவது ஹேதுவுக்கு வருவோம். இரண்டாவது காரணம். இரண்டாவது ஹேது யுக்தி பிரமாணாத், யுக்தி பிரமாணத்தினால். யுக்தி பிரமாணத்தினால் என்ன? கர்மத்தினால் மட்டும் மோட்சத்தை நேரடியாக அடைய முடியாது. சரி, வேதத்துக்குள்ள அவ்வளவு ஸ்ரத்தை எனக்கு வரவில்லை, வேதம் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கிற அளவுக்கு எனக்கு பக்குவம் இல்லைன்னா, சரி உன்னுடைய சொந்த புத்தியை பயன்படுத்து. அதுவும் ஒரு கண்டிஷன் இருந்தால், அப்படி சொந்த புத்தியை இருந்தால் கொஞ்சம் பயன்படுத்தி பாரு. இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை, உன்னிடத்தில் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்றும். என்ன யுக்தி என்றால், இங்கே நம்ம ரெண்டு யுக்தியை பார்க்கலாம். ஒரு யுக்தி நம்ம பலமுறை பார்த்தது, எது கிருதகம் தது அனித்யம். எது கிருதகம், கிருதகம்னா செய்யப்பட்டது, எது செய்யப்பட்டதோ தது அனித்யம், அது நிலையற்றது. எது போலைன்னா நம்ம வீடு போல, நம்ம உடல் போல, எல்லாத்தையும். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு பஞ்சமே இல்லை, எல்லாமே தான். எதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோமோ அது அனித்தியம். வீட்டில் வடை பண்ணி வச்சுருக்கிறோமா, அதுவும் அனித்தியம்தான். சாப்பிடாமையே வச்சுருந்தா அனித்தியம்தான். அப்படி எல்லா பொருள்கள் அது உருவாக்கப்பட்டால் அது அழிந்து விடும். இப்போ கர்மங்கிறது உருவாக்குதல், ஒரு செயல். அந்த செயலில் ஒன்று தோன்றினால், செயலின் விளைவாக ஒன்று வந்தால் அது அனித்தியம். கிருத்தகம்னு சொன்னால் செயலின் விளைவாக அது உருவாகுதல். இந்த வீடு இருக்குது, இது திடீர்னு அப்படியே வரவில்லையே, செயலினுடைய விளைவு. சிமெண்ட்டை கொண்டு வந்து, செங்கல்லை கொண்டு வந்து, ஒரு செயலினுடைய விளைவாக இப்படி ஒரு நாம ரூபம் தோன்றி உள்ளது. இது எப்படின்னா இது அனித்தியம். அப்படி எது செயலின் விளைவோ அது அனித்தியம். கர்மம்னு சொல்லும்போது என்ன, எல்லாமே செயல்தான். இப்போ செயலின் விளைவாக வருகின்ற பலன் நிலையற்றதாக இருக்கும். நாம் மோக்ஷங்கிறது எப்படி விரும்புகின்றோம், கொஞ்ச நாள் நம்ம இடத்துல வந்துட்டு போகிறதா விரும்பவில்லை, அது நித்திய பலனாக நாம் விரும்புவதனால், நித்திய பலன் வேண்டும் என்றால் செயலை நாம் பின்பற்ற முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. நாஸ்தி அகிருத்தக கிருத்தேன. இதுக்கும் உபனிஷத் பிரமாணம் இருக்கு. இது எங்கே வருது? ஏதோ ஒரு உபனிஷத்தில் இடையில சொல்கிறேன். நாஸ்தி அகிருத்தக கிருத்தேன பரீட்ச லோகான் கர்மச்சித்தான்கிற இடத்துல முண்டகத்தில் அகிருத்தக, பிரம்மத்துக்கு லட்சணமே அகிருத்தக, செய்யப்படாதது. கிருத்தம்னா செய்யப்படுவது, அகிருத்தம்னா செய்யப்படாதது. கிருத்தேன செயலினால் அடைய முடியாது. பிறகு இனியொரு சந்தேகம் வரலாம், நீங்கள் ஞான காண்டத்திலேயும் ஞானத்தில் அடைகிறீர்களேனா,
ஞானத்தில் பிரம்மன் உருவாக்கப்படவில்லை, ஞானத்தில் பிரம்மன் காட்டப்படுகின்றது. சித்தம் நியாயத்தை, சித்தம்னா ஏற்கனவே இருக்கிறது ஞானத்தில் காட்டப்படுகிறதே தவிர ஞானத்தில் ஒரு பொருள் உருவாக்கப்படவில்லை. கர்மத்தில் எதுவும் காட்டப்படாது, கர்மத்தில் உருவாக்கப்படுகின்றது. இப்போ எதெல்லாம் செயலிலிருந்து உருவாகின்றதோ அவைகளெல்லாம் நிலையற்றது. ஆகவே கர்மத்தினால் மோட்சத்தை அடைய முடியாது. ஏனென்றால் கர்மத்தினால் உருவாக்கப்படுவது அழிந்துவிடும். அழியாத மோட்சம் வேண்டுமென்றால் கர்மம் பலன் இல்லை. ஆனால் சித்த சுத்தின்னு ஒன்று இருக்கே, மனதில் அசுத்தம் இருக்கு. இந்த அசுத்தம் நம்மால் நீக்கப்பட வேண்டும். பிறகு தூய்மைங்கிறது உருவாக்கப்பட வேண்டும். ஞானத்தினால தூய்மை வராது, வெறும் அறிவினால மட்டும் சித்த சுத்தி நமக்கு கிடைத்து விடாது. இது பொறாமை, இது கோபம், இது பொறாமை இன்மை, இது கோபமின்மை. இந்த ஞானம் நமக்கு பொறாமப்படாத மனசை கொடுக்காது, கோபப்படாத மனசை கொடுக்காது, ஆசைப்படாத மனசை கொடுக்காது. இப்போ இந்த இடத்துல தான் பலர் பெரிய தவறை செய்கிறார்கள். என்ன தவறுனா, ஞானத்தினால உருவாக்கப்பட முடியாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், கர்மத்தினால நித்தியமாக எதையும் உருவாக்கப்பட முடியாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சித்த சுத்தி வேணும்னா கர்மந்தான் மார்க்கம், வேறு வழி கிடையாது. மோட்சம் வேணும்னா ஞானந்தான் மார்க்கம். ரெண்டையும் நம்ம பிரிக்கவே முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ணவும் முடியாது. இப்போ இந்த இடத்துல மோட்சம் என்கின்ற அந்த நித்திய வஸ்து செயலின் விளைவாக வராது. ஆகவே செயலே நித்தியமான மோட்சத்தை கொடுக்காது. இது ஒரு யுக்தி. இரண்டாவது யுக்தி என்னவென்றால், இரண்டாவது யுக்தி கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். ஒரு செயல் செய்ய வேண்டும் என்றால் அந்த செயலுக்கு பல தத்துவங்கள் துணை புரிய வேண்டும். திடீர்னு செயல் உருவாகாது. செயல் உருவாக பல ஃபேக்டர்ஸ், இந்த இடத்துல தத்துவம்னா எத்தனையோ சில பொருள்கள் எல்லாம் துணை புரிய வேண்டும். அந்த துணைகளை சமஸ்கிருதத்தில் காரகம் என்று சொல்லப்படுகிறது. காரகம் என்றால் செயலுக்கு துணை புரிகின்ற கருவிகள். ஒரு செயல் உற்பத்தி ஆகணும்னா எத்தனையோ கருவிகளெல்லாம் துணை புரியணும். அதில் முதல் யாருன்னா கர்த்தா, செயல் செய்பவன். அவனே வேணுமே, கர்த்தாவே இல்லைன்னா எப்படி செயல் வரும்? பிறகு செயல் செய்பவன் இருக்கான். இப்போ இந்த வீடு கட்டுறதை எடுத்துக்குவோம். ஒரு வீடு கட்டணும்னா கர்த்தா வேணும், செயல் செய்பவன் வேணும். இரண்டாவது என்ன? ஆப்ஜெக்ட், பொருள்கள் தேவை. கர்ம ஆப்ஜெக்ட், பொருள்கள் தேவை, அது உதவி. மண், சிமெண்ட்டு, செங்கல் இதெல்லாம் தேவை. மூன்றாவது இன்ஸ்ட்ருமெண்ட், கருவிகள் தேவை. கருவி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. கருவி இல்லாமல் கையில் சிமெண்ட்டை வச்சு எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதற்குன்னு ஒரு கருவி இருக்குது. பிறகு யாருக்காக செய்கிறோம்? இப்படி பல காரகங்கள் இருக்கின்றது. இந்த காரகத்தை சார்ந்து கிரியா வருகின்றது. காரகம் அபேக்ஷிய கிரியா பவதி. காரகத்தை சார்ந்து, இந்த தத்துவங்களை சார்ந்து செயல் உருவாகின்றது. அப்போ எவ்வளவு காலம் செயல்னு ஒன்று இருக்கோ, செயல்களுக்குள் இருக்கிறோமோ அவ்வளவு காலம் நம்ம காரகத்தை சார்ந்து இருக்கின்றோம். இப்போ இங்கே சங்கரர் சொல்றார், காரகமாக இருக்கிறதுல கர்த்தா போக்தாவும் வருகின்றது. கர்த்தாவும் ஒரு காரகம், போக்தாவும் ஒரு காரகம். இந்த காரகத்துக்குள்ள வர்ற கர்த்தா போக்தா தான் சம்சாரி. யார் சம்சாரினா, கர்த்தாவா இருக்கிறதும் போக்தாவா இருக்கிறதும் சம்சாரி. இந்த கர்மம் செய்கிற வரைக்கும் கர்த்திருத்துவ புத்தி, போக்திருத்துவ புத்தி அவசியம். இந்த ரெண்டு இல்லைன்னா கர்மம் செயல்படாது. அப்படி செஞ்சால் அதுக்கு பேர் கர்மமும் அல்ல.
அது கர்மம் கர்மம்னு தலையில் அடிச்சுக்கிறது தான், கர்த்தாவும் போக்தாவும் இல்லாமல் செஞ்சிட்டான். அப்படி கர்மம் சம்சாரியை சார்ந்திருக்கின்றது. சம்சாரியை சார்ந்திருக்கின்ற ஒன்று எப்படி மோட்சத்தை கொடுக்க முடியும்? அதாவது கடனாளி எப்படி தானம் பண்ண முடியும், கடன் கொடுக்க முடியும்? அவனே பணத்துக்கு இல்லாமல் இருக்கான், அவன் எப்படி தன்னிடத்தில் இல்லாத ஒன்றை கொடுக்க முடியும்? ஒன்றுமே தெரியாத மூடன் இனி ஒருவருக்கு எப்படி அறிவை கொடுக்க முடியும்? பசியோடு இருக்கிறவன் இனியொருவனுக்கு எப்படி உணவை கொடுக்க முடியும்? அப்படி சம்சாரிய சார்ந்திருக்கின்ற கர்மம் மோட்சத்தை எப்படி கொடுக்க முடியும் என்று காரகத்திற்குள் வருகின்ற கர்த்தாவை சார்ந்து கர்மம் இருக்கு. இப்போ எவ்வளவு நாள் கர்மம் இருக்கோ அவ்வளவு நாள் அங்கே சம்சாரி இருக்கான். அதனால தான் கர்மயோகியும் கூட சம்சாரி தான். ஆனால் கொஞ்சம் பக்குவப்பட்ட சம்சாரி, கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்கிற சம்சாரி, மோட்சத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி லெவலில் இருக்கிற சம்சாரி. ஆனால் அவனும் சம்சாரி தான். அவனுக்கும் என்ன இருக்குது? அகங்காரம் இருக்கின்றது. ஏன்னா நான் எனது கர்த்தாலாம் இருக்குது. ஏன்னா நான் கர்மம் பண்ணுறேன், அதை ஈஸ்வரனுக்கு கொடுக்குறேன், இவன் பண்ணிகிட்டு இருக்கான் கர்மம்ங்கிற புத்தி இருக்குது. மோட்சத்தில் வந்தவனுக்கு யார் கர்த்தா யார் போக்தா, யாருக்கு எந்த பலனை கொடுக்கறது, இதெல்லாம் பகவானை பண்ணுறாருன்னு விட்டுருவான். ஆனால் கர்மயோகி இருக்கானே, அவன் என்ன சொல்கிறான்? எனக்கு சித்த சுத்தி வேணும்னு சொல்கின்றான். அப்போ என்ன அர்த்தம்னா தன்னுடைய புத்தி மனசில் தனக்கு அபிமானம் இருக்குன்னு தான் அர்த்தம். இனியொருத்தருடைய மனசில் சித்த சுத்தி வேணும்னு இவன் அழுகிறதில்லை. காரணம் என்ன? அது வேற மனசு, நான் வேற. இந்த மனசில் சித்த சுத்தி வேணும்னா இந்த மனசோட அபிமானம் வந்தாச்சே. அதனால் மனசில் அபிமானம் இருக்கக்கூடாதுன்னு சித்த சுத்தி வேண்டான்னு சொல்ல முடியாது. வழி இல்லாமல் மனசோடு தான் நாம் இணங்கி இருக்கின்றோம். ஆகவே கர்மயோகியும் கர்மத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் சம்சாரித்தான். இப்போ இரண்டாவது யுக்தி கர்மத்தினுடைய சொரூபமே சம்சாரம். முதல் யுக்தி கர்மம் மோட்சங்கிற பலனை கொடுக்காது. இப்படி இரண்டு காரணம். முதல் கேது ஸ்ருதியே கர்மத்தினுடைய பலன் மோட்சம்னு சொல்லவில்லை, ஸ்ருதியிலேயே பார்த்தோம். இரண்டாவது யுக்தி பிரமாணம். மூன்றாவது கேதுவுக்கு இப்போ செல்லலாம். இந்த மூன்றாவது கேதுவில் நம்ம இவ்வளவு நேரம் டிஃபென்ஸாக இருந்தவங்க இப்போ அஃபென்ஸ் ஆயிடுவோம். லைஃப்லேயே அப்படி தான், கொஞ்சம் நேரம் டிஃபென்ஸாக இருப்போம். யாராவது நமக்கு எதிர்த்து பேசிகிட்டு இருந்தால் பரவாயில்ல பரவாயில்லன்னு ஒத்து போயிட்டுருப்போம். அவங்க ஒன்றும் அடங்கலைன்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? பிறகு நம்ம எதிர்த்து பேச ஆரம்பிச்சிடும். அதுபோல் பூர்வபக்ஷிகிட்ட சொல்லி பார்க்குறான், இல்லைப்பா வேதத்தில் கர்மகாண்டத்தில் சொல்லப்படலை, கொஞ்சம் கேட்டுப்பார். அவன் கேட்க மாட்டேங்கிறான். சரி கொஞ்சம் யுக்தியை பயன்படுத்தி பாருன்னு சொல்லி பார்க்குறோம், அதுவும் கேட்க மாட்டேங்கிறான். பிறகு அஃபென்ஸ். அவங்ககிட்ட என்ன சொல்கிறோம்? கர்மம் மோட்ச சாதனம் அல்ல, பந்த சாதனம் அப்படியே சொல்லிடுறோம். கர்மம் மோட்சத்தை கொடுக்கல, கர்மம் பந்த ஹேதுகு. பந்தத்துக்கு சாதனமாக இருக்கிறத நீ மோட்சத்துக்கு சாதனம்னு சொன்னால் நான் எப்படி ஏற்றுக்கொள்வது என்று கர்மத்தை நம்ம மோட்ச சாதனம்னு சொல்வதற்கு பதிலாக பந்த சாதனம், பந்த ஹேது, பந்தத்திற்கு காரணமாக இருக்கின்ற ஒன்றை எப்படி மோட்சத்திற்கு காரணம் சாதனம்னு சொல்ல முடியும் என்று மூன்றாவதாக என்ன சொல்லிடுறோம்? கர்மம் மோட்ச சாதனம் அல்ல, பந்த சாதனம். இப்படி சங்கரர் இறுதியில் இந்த மூன்று கருத்தை சொல்லி தன்னுடைய முகவுரையை முடிக்கின்றார். இப்போ இதோட நம்ம சங்கரருடைய முகவுரையை முடிக்கின்றோம். எதற்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணும் கொஞ்ச நாள். இப்போ எந்த உபனிஷத்தில் இருக்கோம்? பிருகதாரண்யக உபனிஷத்தில் முகவுரையை இவ்விதத்தில் சங்கரர் முடிக்கின்றார். நம்மளும் அந்த ஒரு முடிவுரையை செய்து விடலாம். அதாவது இங்கே சங்கரர் என்ன சொல்லி இருக்கின்றார்னா, கர்மகாண்டமும் ஞானகாண்டமும் பிரமாணம்தான். பிறகு கர்மகாண்டம் ஞானகாண்டத்துக்கு உபாயமாக இருக்குது. கர்மகாண்ட சம்சாரத்திலே நம்ம வச்சிருக்கு. கர்மகாண்டத்தை பின்பற்ற விதத்தில் பின்பற்றுனா ஞானகாண்டத்தில் தள்ளி விட்டுட்டு அது போயிடும் அப்படின்னு சொல்லி, பிறகு இறுதியாக இந்த கர்மகாண்டமே மோட்சத்தை கொடுக்காதுன்னு சொன்னார்.
இதை கேட்டால் சில பேர்த்துக்கு பிடிக்கிறது இல்லை, சங்கரர் நிறைய கோபம் வந்துடுது. என்ன எப்படி கர்மத்திலேயே மோட்சம் இல்லைன்னு சொல்வீர்கள்னு சொல்லி அதுக்கெல்லாம் காரணம் கொடுத்து பார்த்தார். கர்மத்தினால இந்த பலன் வருதுன்னு, இந்த யாகம் பண்ணால் சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்லி உனக்கு எங்கிருந்து அறிவு கிடைக்கிது? அதுவும் கர்மகாண்டத்திலேருந்து தான் கிடைக்கிது. யாகத்தினுடைய அறிவும் கர்மகாண்டம், அதனுடைய பலனின் அறிவும் கர்மகாண்டத்தில் கிடைக்கும்போது கொஞ்சம் மறுபடியும் பாரு, மோட்சங்கிற பலன் அங்கே சொல்லப்படவில்லையே, பிறகு நீயாக ஏன் கற்பனை பண்ணுகின்றாய்? இதெல்லாம் சொல்லி முடித்தார். இதோட சங்கரருடைய முகவுரை முடிவடைகின்றது. இப்போ இந்த இடத்துல ஒரு சில சந்தேகங்கள் நமக்கு வரலாம், அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம உடனே உபனிஷத்திற்குள் செல்லலாம். எதை மனசில் வச்சுட்டு சங்கரர் இப்படி ஒரு முகவுரையை கொடுத்தார்? எந்த ஒரு கருத்தை சாதகர்கள் மனதில் பதிந்து கொள்ள வேண்டும்னு விரும்பி சங்கரர் கொடுத்தார், அதை நம்ம இப்போ பார்த்துட்டு போகலாம். இதோட சங்கரருடைய விளக்கத்தை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அவருடைய முகவுரையினுடைய உள் நோக்கம் என்னன்னு நம்ம பார்த்துட்டு பிறகு நாம் செல்லலாம். அவருடைய உள் நோக்கம் என்னவென்றால், இதைத்தான் பலர் புரிந்து கொள்ளவில்லை, இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்கன்னா அந்த வார்த்தை முக்கியம் இல்லை, உள் நோக்கு தான் முக்கியம், இன்டென்ஷன், தாத்பரியம் தான் முக்கியம். அதை இப்போ பார்க்கலாம். இப்போ சங்கரருடைய தாத்பரியம், கர்மத்தை எவ்வளவு தூரம் ஒரு சாதகன் பயன்படுத்த வேண்டுமோ அவ்வளவு தூரம் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். கர்மத்தை விட்டுவிடக்கூடாது. கர்மத்தை ஒரு சாதகனுக்கு எவ்வளவு தூரம் தேவையோ அவ்வளவு தூரம் பயன்படுத்த வேண்டும். அது ஒரு முதல் சங்கரருடைய உள்நோக்கம். பிறகு இரண்டாவது உள்நோக்கம், கர்மத்தை பயன்படுத்துகின்ற விதம் கர்ம யோகமாக இருக்க வேண்டும். ஞானத்திற்கு ஒரு சாதனையாக கர்மத்தை பயன்படுத்த வேண்டும். கர்மத்தை நம்ம பயன்படுத்துகிறேன்னு சொல்லி காமிய கர்மத்தில் இருக்கக்கூடாது. மோட்சத்திற்கு சாதனமாக கர்மத்தை பயன்படுத்த வேண்டும். இப்போ முதல் கருத்து கண்டிப்பாக ஒவ்வொரு சாதகர்களும் கர்மத்தை பயன்படுத்தணும். இரண்டாவது அவருடைய நோக்கம், அந்த கர்மத்தை கர்ம யோகமாக பயன்படுத்தணும். மூன்றாவது நோக்கம், கர்மத்தை பயன்படுத்திய பின் கர்மத்தை விட வேண்டும். கர்மத்தை எவ்வளவு தூரம் பயன்படுத்துகிறோமோ அவ்வளவு தூரம் பயன்படுத்தியதற்கு பிறகு கர்மத்தை விட வேண்டும். இப்படி பேலன்ஸ் பண்ணணுங்கிறார். ஒன்றை பயன்படுத்தணும், பயன்படுத்துகிற வரைக்கும் பயன்படுத்தணும், பிறகு விட வேண்டும், விட்டுட்டு ஞான காண்டத்துக்கு வர வேண்டும். இதுதான் சங்கரனுடைய உள் நோக்கம். இந்த முகவுரை எழுதியதனுடைய உள்நோக்கம் இதுதான். இனி ஒரே சந்தேகத்தை நம்ம நிவர்த்தி பண்ணிட்டு நம்ம சென்று விடலாம். என்ன சந்தேகம் வரும் என்றால், கொஞ்சம் சிந்திச்சா வந்துடும். அது என்னவென்றால், நீங்கள் கர்மத்தை விட்டுட்டு ஞான காண்டத்துக்கு வரணும்னு சொன்னீர்கள். ஞான காண்டத்தில் என்ன செய்கிறீர்கள்? ஞான காண்டம்னா என்ன? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். சாஸ்திரத்தை கேட்டல், பிறகு சிந்தித்தல், தியானித்தல். இதுவும் கர்மந்தானே. எங்கே கர்மத்தை விட்டு இருக்கிறீர்கள்? சிரவணம் பண்ணுறதும் கர்மந்தான். முன்ன நான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன், பிரதோஷம்னு கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ அதே பஸ் ஏறி கிளாஸுக்கு வர்றேன், ரெண்டும் அதே தானே. அங்கே வேறு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன், சாண்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன், இங்கே கேட்டு நோட்ஸ் எழுதிட்டு இருக்கேன். என்ன வித்தியாசம்னா அதே செயலில் தானே இருக்கோம். என்ன பெரிய விட்டுருக்கோம்? கர்மத்தை விடணும்னு சொல்லி என்ன கர்மத்தை நம்ம விட்டுருக்கோம்? கர்மத்தை மாற்றி தானே இருக்கோம். அப்போது ஞானகாண்டம் கர்மகாண்டம்னு எந்த அடிப்படையில் பிரிக்கிறீர்கள்? இது ஒரு சந்தேகம் வரலாம். இல்லைன்னா வந்தாச்சு. இப்போ சிந்திக்கலைன்னா இப்பொழுது நமக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துலையும் சற்று ஆழ்ந்த கருத்து இருக்குது. நம்ம கர்ம அப்படிங்கிற சொல்லுக்கு பல கோணங்களில் லட்சணத்தை கொடுக்கலாம். பல கோணத்தில் கர்மங்கிற சொல்லினுடைய பொருளை பார்க்கலாம். அப்படி சாதாரண கோணத்தில் பார்த்தோம்னா சேஷ்டா கர்ம. சேஷ்டான்னா எனி ஆக்டிவிட்டீஸ்,
உடலிலிருந்து வருகின்ற ஒரு மூமெண்ட், அதுதான் கர்மம்னு சாதாரண லட்சணம். கர்மம்னா என்னன்னா ஆக்ஷன், செயல் கர்ம. உடலிலிருந்து வர்றதோ, வாக்கிலிருந்து வர்றதோ, மனசினுடைய எண்ணங்களினுடைய மாற்றம், எண்ணங்களினுடைய ஓட்டம், இதெல்லாம் கர்மன்னு சொல்றது ரொம்ப சாதாரணமான லட்சணம். நாம் அந்த லட்சணத்தில் சொன்னோம்னா கர்மகாண்டத்திலையும் உடலிலிருந்து ஆக்டிவிட்டீஸ் தான் வருது, ஞான காண்டத்திலையும் உடலிலிருந்து ஆக்ஷன்ஸ் மூமெண்ட்டு வருது. அப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லை தான். ஆனால் நம்ம அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. வெறும் ஒரு ஆக்ஷன், சேஷ்டான மூமெண்ட், வெறும் ஒரு மூமெண்ட்டை நம்ம கர்மம்னு சொல்லலை. பிறகு இங்கே கர்மகாண்டம் ஞான காண்டம்னு எந்த அடிப்படையில் சொல்கிறோம்? என்ன, கர்மத்தினால மோட்சம்னு சொல்பவர்கள் கர்மங்கிற சொல்லுக்கே அர்த்தம் தெரியாமல் இருக்கார்கள். அதனால் அவங்கள நம்ம கோச்சிட்டு பிரயோஜனம் இல்லை. கர்மத்தினால மோட்சம்னு நீங்கள் சொல்கிறீங்களே, எதை கர்மம்னு சொல்கிறீங்கன்னு அவரிடத்துல கேட்டால் அவங்க கர்மத்துக்கு புரிஞ்சிருக்கிற லட்சணமே தவறாக இருக்கும். அதனால தவறான முடிவை சொல்கிறார்கள். இப்போ கர்மங்கிற சொல்லிலேயே சில விஷயங்கள் இருக்குது. சேஷ்டையை நம்ம கர்மம்னு சொல்லவில்லை. பிறகு எதன் அடிப்படையில் கர்மம் ஞானம்னு பிரிக்கிறோம்? இப்போ உபனிஷத்து எப்படி பிரிச்சிருக்கு, சங்கரர் எப்படி பிரிக்கிறார்? சிரவணம், மனனம், நிதித்தியாசனத்தை கர்மங்கிற லிஸ்ட்டில் போடலை. கர்மங்கிற லிஸ்ட்டில் மற்றதை போட்டிருக்கார். சித்த சுத்திக்காக பண்ணுற ஜபம், பூஜைகள், பாராயணம், இதையெல்லாம் கர்மங்கிற லிஸ்ட்டில் போட்டிருக்கார். அப்போ சமுதாய சேவை, குருவுக்கு செய்கிற சேவை, மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கர்மம்னு போட்டிருக்கார். இப்போ யாத்திரை போகிறது, இதெல்லாம் கர்மம்னு போட்டிருக்கார். சாஸ்திரத்தை கேட்டு சிந்தித்து செயல்படுதல், இதை ஞான காண்டத்தில் போட்டிருக்கார். எதன் அடிப்படையில் என்றால், இப்போ நாம் ஒரு சேஷ்டா, சாமான்யமான நம்மிடத்திலிருந்து ஒரு செயல் வருது. அந்த செயலினுடைய முடிவான பலன் ஞானத்தை தவிர வேற ஏதாவது இருந்தால் அதை கர்மம்னு சொல்கிறோம். நம்மிடத்திலிருந்து உருவாகின்ற செயலினுடைய முடிவு ஞானம்ங்கிற லட்சியத்தை தவிர வேறு ஏதாவது இருந்தால், அது மன தூய்மையாக இருக்கலாம், வேறு ஏதாவது இருந்தால் அதை கர்மம்னு சொல்லிடுறோம். இப்போ நான் ஜபம் செய்கின்றேன் அப்படின்னு சொல்கிறேன். எதற்காக? இந்த ஜபம் எனக்கு மன அமைதியை கொடுக்கும், மன ஒருமுகப்பாட்டை கொடுக்கும். அப்போ இந்த செயலினுடைய கடைசி லட்சியமாக நான் எதை எதிர்பார்க்கிறேன்? ஞானத்தை எதிர்பார்க்கலை, மன அமைதி, மன ஒருமுகப்பாடு. ஆகவே இது எதில் வருது? கர்மத்தில் வருது. பிறகு நான் பாராயணம் பண்ணுறேன், அதனால நான் என்ன எதிர்பார்க்கேன்னா அதெல்லாம் மனசுக்குள்ளே, அந்த வார்த்தைகள் மனசுக்குள்ளே நிற்கணும், அல்லது சித்த சுத்தி வரணும். உபனிஷத் கீதையெல்லாம் பாராயணம் பண்ணால் மன தூய்மை கிடைக்கும். இப்போ எது எதிர்பார்க்கிறேன்? மன தூய்மை. அப்படி ஏதாவது ஒரு செயலை செய்கிறோம், அந்த செயலினுடைய அந்திம பலன், கடைசி பலன் ஞானத்தை தவிர வேறு ஏதாவது லட்சியமாக இருந்தால் அதெல்லாம் கர்மம்னு சொல்கிறோம். பிறகு ஒரு செயல் செஞ்சுட்டு அந்த செயலினுடைய கடைசி லட்சியமே ஞானமாக இருந்தால் அதை நம்ம கர்மம்னு சொல்கிறதில்லை. இப்போ வேதாந்தத்தை நம்ம சிரவணம் பண்ணி அதில் நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கான செயலில் ஈடுபடுறோம். இங்கே செயலில் ஈடுபடுறதனுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன அறிவு அங்கே இருக்குன்னு அடையிறது தான். அந்த செயல்களையெல்லாம் நம்ம கர்மம்னு சொல்கிறதில்ல. ஆனால் ஒரு லட்சணத்தில் கர்மந்தான், கர்மத்துக்கு சாமானிய லட்சணத்தில் கர்மந்தான். ஆனால் இந்த இடத்துல அதை நம்ம கர்மம்னு சொல்கிறதில்ல. இப்போ கர்மத்தை துறக்கணும்னு சொன்னால் சித்த சுத்திக்காகவும் மற்றதுக்காகவும் என்ன செயலை செய்தோமோ அதை துறக்கணும். ஏன்? அந்த சித்த சுத்தியை அடைஞ்சாச்சு. பிறகு ஞானத்துக்கு வரணும்னா ஞானத்தை அடையலை, அதற்கான செயலில் ஈடுபடுதல். இப்போ ஞானத்துக்கு வரணும், ஞான யோகம் அல்லது ஞான காண்டத்துக்கு வருதல்னு சொன்னால் செயலின்மைக்கு வருதல்னு அர்த்தம் அல்ல. அதான் பகவான் அகர்மம்னா என்ன, கர்மம்னா என்ன, அதில் பெரிய குழப்பமே இருக்குன்னு சொல்லி வச்சுருக்கார். ஞான காண்டத்துக்கு வர்றதுன்னா செயலின்மைக்கும் தமோ குணத்துக்கும் சோம்பேறித்தனத்துக்கு வர்றதுன்னு அர்த்தம் அல்ல, ஞானத்திற்கான செயலில் ஈடுபடுதல்.
ஞானத்தை அடையிறதுக்கான விசாரத்தில் ஈடுபடுதல். ஏன்னா கர்மகாண்டத்தில் இருக்கிற வரைக்கும் விஞ்ஞானமய கோஷம் பலமுறை சொல்லியிருக்கோம், அஞ்ஞானமயமாகவே இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அந்த அஞ்ஞானத்தை நீக்கிறது விசாரத்தினாலையும் மனனத்தினாலையும் சிந்திக்கிறதுனாலையும், பிறகு ஞான நிஷ்டை அடைதல் அந்த அறிவில் இருந்து பழகுவதனாலையும் தான் கிடைக்கும். அப்போ நம்ம இங்கே ஞான யோகத்துக்கு வருதல்னு சொன்னால் நம்முடைய காலத்தை, நம்முடைய சக்தியை, டைம் அண்ட் எஃபர்ட், அதை விசாரத்தினால்காகவும் சந்தேகத்தை நீக்கிறதுக்கும் உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்ச அறிவில் நிலை பெறுவதற்கான சாதனையில் ஈடுபடுதல். இதுதான் கர்மகாண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டுலேயும் சேஷ்டை இருக்கு, செயல் இருக்கின்றது. ஒன்றில் செயலினுடைய பலன் முக்கிய பலன் ஞானம் அல்ல, ஞானத்தை தவிர மற்றது. ஒன்றை உருவாக்குதல், சம்ஸ்கார தூய்மைப்படுத்துதல், மாற்றி அமைத்தல், இதெல்லாம். இப்போ வீட்டில் ஒரு ஷெல்ஃபில் இருக்கிற புக்கு இனி ஒரு ஷெல்ஃபில் எடுத்து வைக்கிறோம், அதுக்கு செயல்படுறோம். அந்த செயலை கர்மம்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த செயலினுடைய தாற்பயம் என்ன? இந்த புக்கு அங்கே போகணும். புஸ்தகத்தை எடுத்து அமர்ந்து படிச்சுட்டு இருக்கோம், அதுவும் செயல்தான். இந்த செயலினுடைய குறிக்கோள் என்னன்னா ஞானத்தை அடைதல். அப்போ இதை நம்ம விசாரம்னு சொல்கிறோம், ஞான காண்டம் சொல்கிறோம். புஸ்தகத்தை எடுத்து படிச்சுட்டு இருந்தால் ஞான காண்டத்துக்குள்ளே வந்திருக்கோம். புஸ்தகத்துக்கு அட்டை போட்டுட்டு இருந்தோம்னா கர்மகாண்டம். சில பேர் புஸ்தகத்துக்கு அட்டை போட்டுகிட்டே காலத்தை விட்டுருவார்கள். அழகாக லேபிள் ஒட்டி அட்டை போட்டு வச்சுருப்பாங்க. அது வேணுமா வேண்டாமான்னா வேணும் தான். பைண்டு பண்ணி வைக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும், பேர் எழுதி வைக்கணும். இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் கர்மகாண்டம். புஸ்தகத்தை வச்சுட்டு அதை பிரித்து படிச்சுட்டு இருந்தோம்னா, படிக்கும்போது இதை படித்தா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சில பேர் படிப்பார்கள். அப்போ அது கர்மகாண்டம் ஆயிரும். தைத்திரியோபனிஷத்தை சேன் பண்ணால் புண்ணியம் கிடைக்கும்னா கர்மகாண்டம். அதில் இருக்கிற அர்த்தத்தை படிக்க போனோம்னா ஞான காண்டம். இதுதான் உள்ள இருக்கிற நுண்ணிய கருத்து. இப்போ ஞான காண்டத்துக்கு வர்றதுன்னு சொன்னால் நம்முடைய காலத்தை, முயற்சியை அல்லது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் புரிந்து கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுதல். கர்மகாண்டத்தில் இருக்கிறதுன்னு சொன்னால் எப்படிப்பட்ட மன தூய்மை மனம் இருந்தால் இந்த முயற்சி செஞ்சால் புரியுமோ அந்த மனதை அடைதல். இப்போ இங்கே சங்கரர் என்ன சொல்கிறார்? கர்மகாண்டம் அந்த மனதை அடைய பயன்படுத்தும். அதுவரைக்கும் அந்த கர்மத்தில் இந்த சில பேர்த்து கர்மத்தை விடுறதுனா பயம். கர்மத்திலேயே கர்மம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்னு சொன்னால் சித்த சுத்திக்கான கர்மத்தில் இருக்கிறது கர்மகாண்டம், ஞானத்தை கொடுக்கிற கர்மத்தில் இருக்கிறது ஞான காண்டம். ஞானத்தை கொடுக்கிற கர்மம் என்னன்னு சொன்னால் விசாரம், சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இப்போ கர்மகாண்டம் ஞான காண்டத்துக்குள்ளே தள்ளிவிடும். கர்மகாண்டத்தில் நம்ம ஒழுங்காக இருந்தோமா இல்லையா, 4ஆம் கிளாஸ் ஒழுங்காக படித்தோமா இல்லையான்னா எப்போ தெரியும்னா அடுத்த வருஷம் நீ எந்த கிளாஸில் உட்கார்ந்துருக்க, 5ஆம் கிளாஸில் உட்கார்ந்துருக்கியா, அப்போ 4ஆம் கிளாஸ் தெரிஞ்சோ தெரியாமையோ ஒழுங்காக படிச்சுட்ட. அப்படி ஞானகாண்ட சாதனையில் நம்மை அறியாமல் சந்தோஷமாக ஈடுபட்டிருக்கிறோமா, தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஏதோ ஒரு பிறவியில் ஒழுங்காக கர்மகாண்டத்தை பண்ணி விட்டோம். இப்போ கர்மகாண்டம் உபாயம், ஞான காண்டம் உபேயம். எப்படியும் ஞான காண்டத்திற்குள் வந்துள்ளோம். அப்படி இந்த உபனிஷத்து ஞானகாண்ட பிரதானம். இது ஞானகாண்ட பிரதானமாக இருக்குது. இருந்தாலும் இடையில கர்மம் எதுக்கு வந்திருக்குன்னா, கர்மம்னா நேரத்தில் என்ன அர்த்தம்? கர்மங்களும் உபாசனைகளும் எதுக்கு வந்திருக்குன்னா, சம்டைம் முழுமையாக கர்மகாண்டத்தை பண்ணிட்டு வந்திருக்க மாட்டோம், அவசரப்பட்டு அங்கங்கே பாக்கி விட்டுருப்போம். அதனால் உபனிஷத்து சரி இதையும் கொஞ்சம் நீ செஞ்சு பாரு, அந்த கர்ம பண்ணி சித்த சுத்தியின் சித்த ஒருமுகப்பாட்டை அடைஞ்சு மீண்டும் விசாரம் செய்யன்னு சொல்லி இந்த விசார கிரந்தத்துக்குள்ளே இடையில கர்மகாண்டமும் வருகின்றது. நம்ம எப்படி இனி உபனிஷத்துக்குள்ளே போக போகிறோம்? ஆரம்பத்தில் சொன்னது ஞாபகத்தில் இருக்கணும். இந்த உபனிஷத்துக்குள்ளே நம்ம போகும் பொழுது எங்கெல்லாம் கர்மகாண்ட பகுதி வருகிறதோ, உபாசனைகளும் கர்மங்களும் வருதோ, அங்கு மந்திரத்தை படிக்காமல் சாரத்தை பார்ப்போம். எங்கெல்லாம் ஞான காண்டம் விசாரத்திற்குரிய பகுதி வருதோ அங்கெல்லாம் மந்திரத்தை படித்து விளக்கமாக பார்க்க போகின்றோம். பிறகு
சங்கரர் இது போன்ற பாஷ்யங்கள் எங்கு எழுதியிருக்காரோ அந்த பாஷ்ய விசாரத்தை செய்ய போகின்றோம். இப்படி இந்த 3 படியில் இந்த உபனிஷத்துக்குள்ளே போக போகிறோம். பாஷ்ய விசாரம், கர்ம உபாசனா சாரம், பிறகு வேதாந்த மந்திர விசாரம். இப்போ இதோட சங்கரருடைய அறிமுகம் முடிவடைகின்றது. இனி நம்ம உபனிஷத்திற்குள் செல்லலாம். இந்த உபனிஷத்தை நம்ம எப்படி பிரித்தோம்? 6 அத்தியாயங்கள் கொண்ட இந்த பிருகதாரண்யக உபனிஷத்தை 3 காண்டங்களாக பிரித்தோம். முதல் உபதேச காண்டம், முதல் 2 அத்தியாயம். பிறகு உபபத்தி காண்டம் அல்லது முனி காண்டம் 3-4 அத்தியாயங்கள். கடைசி கிள காண்டம் 5-6 அத்தியாயங்கள். அதில் முதல் காண்டத்திற்குள் இப்பொழுது நுழைகின்றோம். முதல் காண்டத்திற்குள்ள நுழைகின்றோம்னா முதல் அத்தியாயத்திற்குள் நாம் இப்பொழுது நுழைய வேண்டும். ஒவ்வொரு அத்தியாயங்களும் எப்படி பிரிக்கப்பட்டுள்ளது என்றால் பகுதிகள், செக்ஷன், பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதிகளை பிராமணம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ நம்ம எப்படி காண்டம், அத்தியாயம், பிராமணம். காண்டத்தை இனி மறந்துடுவோம், அத்தியாயம்னு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம முதல் அத்தியாயத்திற்குள் செல்ல போகின்றோம். முதல் அத்தியாயத்தில் முதல் பகுதிக்குள் செல்ல போகின்றோம். முதல் பகுதிக்குள்ள என்னெல்லாம் இருக்கும்னா மந்திரங்கள் இருக்கு. 1, 2, 3 மந்திரங்கள் இருக்கும். இப்பொழுது முதல் அத்தியாயத்தில், இப்போ முதலாவது அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். 6 அத்தியாயத்தில் முதல் அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். இந்த முதல் அத்தியாயத்தில் முதல் 3 செக்ஷன், முதல் 3 பகுதிகளில் நமக்கு உபாசனைகள் இருக்கின்றது. 4வது செக்ஷன்லேருந்து தான் வேதாந்த மந்திரம் ஆரம்பிக்கின்றது. இப்போ நம்ம 4வது செக்ஷன்லேருந்து தான் புஸ்தகம் நமக்கு தேவைப்படும். மந்திரத்தை படித்து நம்ம அர்த்தம் பார்க்க போகிறோம். முதல் 3 செக்ஷன் நமக்கு உபாசனைகள் தான் வர இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம போக வேண்டும். அப்படி போகிறதுக்கு முன்னாடி இந்த முதல் சாப்டரில், முதல் அத்தியாயம் எவ்விதம் அமைக்கப்பட்டிருக்குன்னு இந்த முதல் அத்தியாயத்திற்கு ஒரு முகவுரையை பார்க்கலாம். என்ன, இது ஒரு காடு மாதிரி, பேரே ஆரண்யகம். இதுக்குள்ளே கொஞ்சம் சரியாக போகலைன்னா தடம் தெரியாமல் போயிடும். இப்போ எங்கே இருக்கோம்னு தெரியாமல் போயிடும், எந்த இடத்துல எப்படி இருக்கோம்னு தெரியாமல் போகும். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் பேக்கப் தேவைப்படுது, முகவுரை தேவைப்படுகிறது. இப்போ நம்ம எதற்கு முகவுரை பார்க்க போகிறோம்? முதலாவது அத்தியாயத்திற்குள் நுழைவதற்கு முகவரை பார்க்கிறோம். அந்த முதலாவது அத்தியாயத்தில் முதல் 3 செக்ஷன் வேதாந்தம் வராத பகுதிகள் வந்திருக்கு. அது ஏன் வந்திருக்கு, எதனாலேன்னு பார்த்தாகணும். ஏன்னா கர்மகாண்டத்தை விட்டுட்டு தானே ஞானகாண்டத்துக்கு வந்திருக்கோம். எதுக்கு மீண்டும் இங்கே கர்மகாண்டம் எடுத்த உடனே ஆத்ம வித்யா வர வேண்டியது தானேன்னு சந்தேகம் வரும். அதற்கான ஒரு முகவுரையை நாம் பார்க்க போகின்றோம். இந்த முதல் காண்டம், முதல் சாப்டர், 2வது சாப்டரில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உபதேச காண்டம்னு பார்த்தோம். உபதேசம்னா முக்கியமான உபதேசம் ஃபஸ்ட்டு கண்டத்தில் வந்துடுது, ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே விடுகிறது. நம்ம இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் 4வது செக்ஷனில் அகம் பிரம்மாஸ்மிங்கிற மகா வாக்கியமே வரப்போகின்றது. அப்படி முதலிலேயே நமக்கு முக்கிய கருத்து விடுகின்றது. அதுதான் முக்கிய உபதேசம். அதான் உபதேச காண்டம். உபதேச பிரதானம், சிரவண பிரதானம்னு பார்த்தோம். இந்த உபதேசம் எப்படி நடக்கும்? வேதாந்தத்துக்குள்ள அல்லது உபனிஷத்தானது உபதேசத்தை எந்த முறையில் செய்யும் என்றால், கொஞ்சம் யோசிச்சா நீங்களே பதில் சொல்லி விடுவீர்கள். உபனிஷத் எந்த முறையில் நமக்கு தத்துவத்தை உபதேசிக்கிறதுனா அத்தியாரோப அபவாத நியாயப்படி, அத்தியாரோப அபவாத முறைப்படி நமக்கு உபதேசத்தை செய்கிறது. இங்கெல்லாம் அத்தியாரோபத்துக்கும் அபவாதத்துக்கெல்லாம் அதிக விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை, நம்மெல்லாம் பலமுறை பார்த்துட்டோம். அத்தியாரோபம்னா ஏற்றி வைத்தல், அபவாதம்னா நீக்குதல். ஏற்றி வைத்து நீக்குதல்.
அப்போ ஏற்றி எதை வைக்குது, எதை நீக்குதுன்னா, மிக சுருக்கமாக சொன்னோம்னா சிருஷ்டேகே அத்தியாரோபக, சிருஷ்டியை ஏற்றி வைக்கின்றது. பிறகு எதை அபவாதம் பண்ணணும், எதை ஏற்றி வச்சோமோ அதை அபவாதம் பண்ணணும். சிருஷ்டேகே அபவாதம், சிருஷ்டியை நீக்குதல். இப்போ அத்தியாரோபம்னா சிருஷ்டியை ஒத்துக்கிறது தான் அத்தியாரோபமே. உபனிஷத்து சிருஷ்டியை ஏற்றுக்கொள்கிறது, அது அத்தியாரோபம். சிருஷ்டியை ஏற்றி வைக்கின்றது, அப்புறம் சிருஷ்டியை நீக்குகின்றது. அதனால் இந்த உபனிஷத்துக்குள்ளே நம்ம எப்படி பார்க்க போகிறோம், முதல் 3 செக்ஷன் அத்தியாரோபம், பிறகு அபவாதம் பண்ண போகுது. முதல் 3 செக்ஷன் அத்தியாரோபம். நம்ம சாதாரணமாக பார்த்தா என்னன்னு சொல்லிடலாம், உபாசனைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல அத்தியாரோபம். முதல் 3 செக்ஷன் அத்தியாரோபம், 4வது செக்ஷனில் அபவாதம் ஆரம்பிக்கின்றது. இதில் அத்தியாரோபமெல்லாம் வருது. அத்தியாரோபம்னா ஏற்றி வைத்தல், ஏற்றி வைத்து அதை நீக்குதல். இனி எதை அத்தியாரோபம் பண்ணுதுன்னா, ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னால் சிருஷ்டி. சிருஷ்டின்னு என்ன, நாம் எதெல்லாம் பார்க்குறோமோ அனுபவிக்கிறோமோ அதெல்லாம். இனி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, எதெல்லாம் அனுபவிக்கின்றமோ, அனுபவத்துக்கு விஷயமாக இருக்கோ அவைகள் அனைத்தும், அனுபவத்துக்கு விஷயமாக இல்லாததும் கூட அத்தியாரோபம் பண்ணப்பட்டிருக்கு. சரி, எப்படி எவைகள் அத்தியாரோபம் பண்ணப்பட்டுள்ளதுன்னு இப்பொழுது அப்படியே ஒரு பிரித்து பார்க்க போகிறோம். இப்போ அத்தியாரோபம் முதலில் சிருஷ்டின்னு சொன்னால் பிரபஞ்சம் தோன்றியுள்ள இந்த பிரபஞ்சம். இப்போ இந்த பிரபஞ்சத்தை இந்த இடத்துல நம்ம 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று அவ்யாக்கிருத பிரபஞ்சம், இனி ஒன்று வியாக்கிருத பிரபஞ்சம். அப்போ நம்ம எப்படி பார்க்கலாம், முதல் அத்தியாரோபம் அவ்யாக்கிருத பிரபஞ்சம். இப்போ நம்ம ஒரு ஸ்கெட்சு மாதிரி படம் மாதிரி போட்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் அத்தியாரோபம். அதில் முதலில் அத்தியாரோபம் செய்வது அவ்யாக்கிருத பிரபஞ்சம். அவ்யாக்கிருத்தம்னா வெளித்தோற்றத்திற்கு வராத, பிரபஞ்சம்னா உலகம், வெளித்தோற்றத்திற்கு வராத உலகம். இதுக்கெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்த கருத்து தான். ஆனாலும் சில உபனிஷத்துக்குள்ளேயும் பாஷ்யத்துக்குள்ளேயும் இருக்கிற சில வார்த்தைகள் அழகாக இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் புதிய வார்த்தைகள். ஆனால் பழைய ஸ்டஃப்பு தான், அதே ஸ்டஃப்பு தான். அவ்யாக்கிருத பிரபஞ்சம் இஸ் ஈக்குவல் டு மாயா. மாயை தான் முதல்ல ஏற்றி வைக்கப்படுவது. மாயைனா அவ்வியக்தம்னு எல்லாம் பார்த்துருக்கோம், வெளி தோற்றத்திற்கு வராது, பீஜ அவஸ்தா. காரண பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம்னா நமக்கு தெரிஞ்சிடும். அது சொல்லக்கூடாது இல்லையா, ஏன்னா புதிய உபனிஷத் படிக்கிறோமல்ல, அதனால் புதிய வார்த்தையை பயன்படுத்தணும். அதனால தான் அவ்யாக்கிருத பிரபஞ்சம்னு பார்த்தோம். அதே தான் காரண பிரபஞ்சம், மாயா, அதுதான் ஃபஸ்ட்டு. பிறகு அடுத்த அத்தியாரோபம் என்ன, அடுத்த அத்தியாரோபம் வியாக்கிருத பிரபஞ்சம். வியாக்கிருத பிரபஞ்சம்னா நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகம். முதல்ல நம்ம அனுபவிக்காத காரண நிலையில் இருப்பது, அது அனுபவத்துக்குள்ளே வராது. காரணத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. எப்படின்னா, ஒரு மரத்தினுடைய விதையை எடுத்துட்டு அந்த விதைக்குள்ளே நான் இலைகள் கிளைகள் இவைகளை பார்க்கணும்னா பார்க்க முடியுமா? நான் பார்க்கல இல்லைன்னு சொல்ல முடியுமா? உள்ளே போட்டால் அதெல்லாம் வருதே. அதனால் காரணம்ங்கிறது அனுபவத்துக்கு வராத ஆனால் இருக்கக்கூடிய ஒன்று. அதுதான் அவ்யாக்கிருதம். வியாக்கிருதம்னா வெளித்தோற்றத்திற்கு வந்த இந்த உலகம். அப்போ எதை உபனிஷத் அத்தியாரோபம் செய்கிறது? முதல்ல அவ்யாக்கிருத பிரபஞ்சம், பிறகு அவ்யாக்கிருத பிரபஞ்சத்திலிருந்து வெளியானதையும் அத்தியாரோபம் செய்கிறது, ஏற்றி வைக்கிறது. அது வியாக்கிருத பிரபஞ்சம், இந்த உலகம். இப்போ இந்த வியாக்கிருத பிரபஞ்சத்தை 2ஆக பிரிக்கிறோம். இதெல்லாம் நம்ம வேற உபநிஷத்தில் பார்க்காத கோணத்தில் பிரிக்கிறோம். எதையினா நாம் பார்த்து அனுபவிச்சிட்ருக்கிற இந்த உலகத்தை ஒரு கோணத்தில் 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று சாதன பிரபஞ்சம், இரண்டாவது சாத்திய பிரபஞ்சம். சாதன பிரபஞ்சம், சாத்திய பிரபஞ்சம் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறோம்.
அப்போ உபனிஷத் எதையெல்லாம் அத்தியாரோபம் பண்ணியிருக்கு? சாதன பிரபஞ்சத்தையும் சாத்திய பிரபஞ்சத்தையும் அத்தியாரோபம் செய்கிறது. இனி அடுத்த கேள்வி, சாதன பிரபஞ்சம்னா என்ன, சாத்திய பிரபஞ்சம்னா என்ன? அதாவது இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்துகிற பொருள்களை எல்லாம் இது சாதனை இது சாத்தியம்னு பிரிக்கிறோம், அவ்வளவுதான். சாதனா ஆப்ஜெக்ட், சாத்தியம் ஆப்ஜெக்ட். அது மாறிட்டே இருக்கும். ஒரு உதாரணம் பார்த்தா நமக்கு புரிந்துவிடும். இப்போ நீர் இருக்குது, ஒரு செடிக்கான விதைகள் இவைகளெல்லாம் இருக்குது. இவைகளெல்லாம் சாதனம், ஒரு விவசாயிக்கு சாதனம். ஒரு எத்தனையோ சாதனைகளை ஒரு விவசாயி தேர்ந்தெடுக்கிறான், அதெல்லாம் அவனுக்கு சாதனை. அவனுக்கு சாத்தியம் என்னன்னா அந்த செடியிலிருந்து பருத்தியை எடுக்கிறது சாத்தியம். அவனுடைய சாதன பிரபஞ்சம் என்ன? பருத்தி செடியை வளர்த்தி பருத்தியை எடுக்கணும், அதிலிருந்து விற்று பணம் கிடைக்குது. அப்போ பருத்திங்கிறது அவனுக்கு சாத்திய பிரபஞ்சம். ஏன்னா அவன் மனசுக்குள்ளே சாத்தியமாக வச்சுருப்பான். பிறகு அது வர்றதுக்கு அவன் என்னென்னலாம் பயன்படுத்துகிறானோ அதெல்லாம் சாதனம். அப்போ அவன் சாதன பிரபஞ்சத்திலேயே ஓடிக்கொண்டிருப்பான் சாத்தியத்தை அடையிற வரைக்கும். அந்த பருத்தியை எடுத்ததற்கு பிறகு என்ன செய்வான்? அந்த பருத்தி அவனுக்கு சாத்தியமாகி விட்டது. அதை ஜின்னிங் ஃபேக்ட்ரியில் கொண்டு போய் கொடுப்பான். அந்த ஃபேக்ட்ரிக்கு என்னன்னா அது சாதனை. பருத்தி அந்த ஃபேக்ட்ரிக்கு சாதனை. பிறகு என்னவா மாற்றுவார்கள்? பஞ்சாக மாற்றுவார்கள். அந்த பஞ்சு அவர்களுக்கு சாத்தியம், அது சாத்திய பிரபஞ்சம். ஜின்னிங் ஃபேக்ட்ரியில் இருக்கிறவன் என்ன ஃபெர்டிலைசர் போடணும், என்ன பெஸ்டிசைட்ஸ் அடிக்கணுங்கிற அறிவு இல்லை, அது வேண்டாம். அந்த சாதனை அவனுக்கு அவசியம் இல்லை. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுகளுக்கு. அவருக்கு அந்த சாதனையை பார்ப்பார், ஒழுங்கான குவாலிட்டியாக சாதனை இருக்கா, அப்போ தான் சாத்தியம். சரி, பஞ்சை எடுத்துட்டார். அந்த சாத்தியம் அவருக்கு கிடைச்ச உடனே அதிலிருந்து எல்லாத்துக்கும் காமன் சாத்தியம் என்ன தெரியுமோ? பணம் தான். பணம் தான் எல்லாத்துக்கும் பொதுவான சாத்தியம். யார் என்ன பண்ணாலும் பணம் தான். உடனே அந்த பஞ்சை எடுத்து டெக்ஸ்டைல் மில்லுக்கு அனுப்பிச்சிடுவான். அந்த பஞ்சு அவர்களுக்கு சாதனம், நூல் அவர்களுடைய சாத்தியம். இப்போ அவர்களுடைய புத்தியெல்லாம் எப்படி இருக்கும்னா சாதனையை கவனிப்பார்கள், சாத்தியத்தை பார்ப்பார்கள். இப்படியே போகும் நம்ம ஷர்ட்டு வரைக்கும். பிறகு அந்த நூலை கொண்டு போய் கொடுப்பார்கள், துணியாக மாற்றுவார்கள். அந்த துணியை கொண்டு போய் நம்ம கடையில் வாங்குவோம். டெய்லர்கிட்ட கொடுக்கும்போது துணி, நம்ம கைக்கு வரும்போது ஷர்ட்டு. அப்படி ஒரு சாதன பிரபஞ்சம் சாத்திய பிரபஞ்சம்னு இந்த உலகமே பார்த்தோம்னா சாதன சாத்தியமாக மாறிட்டே இருக்கு. மாவு சாதனை, இட்லியா தோசையா மாற்றிட்டா சாத்தியம். அப்படி எல்லாம் மாவுக்கு முன்னாடி எத்தனையோ ப்ராசஸ் இருக்கு. அப்படி இந்த உலகமே சங்கரர் சொல்றார் சாதன சாத்திய ஸ்வரூபம். இந்த பிரபஞ்சமே சாதன சாத்திய ஸ்வரூபமாக இருக்கு. இந்த சாதன சாத்தியத்தை அத்தியாரோபம் செய்கின்றது. அப்படி சொல்லி என்ன சொல்றார்? இந்த முதல் 3 செக்ஷன் சாதன பிரபஞ்ச அத்தியாரோபக. முதல் 3 செக்ஷனில் சாதனைகளெல்லாம் அத்தியாரோபம் செய்யப்பட்டுள்ளது. மிக அழகாக எடுத்துகிட்டு போகிறார் சங்கரர். பிறகு இதனுடைய சாத்தியமாக 4வது செக்ஷனில் ஹிரண்ய கர்ப்ப பிராப்தின்னு வரும். அந்த சாத்தியமே சம்சாரம்னு நிரூபிக்கப்படும். அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு பயம் வந்ததுன்னு உபனிஷத் ஆரம்பிக்கும். ஒரு த்ரில்லிங் சினிமா பார்க்குற மாதிரி இந்த உபனிஷத் போகுது. அப்போ என்னன்னா சாத்திய பிரபஞ்சத்தை அத்தியாரோபம் பண்ணி அந்த சாத்திய ஹிரண்ய கர்ப்பனுடைய போஸ்டிலேயே அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கே பயம் வந்துடும். ஆகவே இந்த பயம் சம்சார ஹேதுன்னு ஆரம்பத்திலேயே துதியாத்வை பயம் பவதின்னு சாதன சாத்திய பிரபஞ்சந்தா சம்சாரம்னு சொல்லி இந்த ரெண்டும் கடந்த ஒரு பிரபஞ்சம் இருக்கு, அது ஆத்மலோகம். அந்த பிரபஞ்சந்தான் மோக்ஷம்னு சொல்லி நம்ம எடுத்துட்டு போகின்றோம். மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
पूर्णमेवावशिष्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः।